நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளாம் இறைவா, உம்மை இவ்விழாவிற்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளாம் இறைவா, உம்மை இவ்விழாவிற்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். மங்கையரின் மாண்பு மலர மகத்துவமிக்க கல்வியை மாறாத மகிமையுடன் வழங்கி இன்றைய சமுதாயத்தில் வீரியமுள்ள விழுமியங்களை கொண்ட மாணவியரை இறை வழி நின்று உருவாக்கும் எம் பள்ளியின் 61வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். பாத்திமா அரசு நிதியுதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஓமலூர் சேலம். ஆண்டறிக்கை 2025. ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப ஞானத்தை துணையாய் கொண்டு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்னும் மரியன்னையின் வாக்கை மனதில் இருத்தி பெண் கல்விக்கு உயிர் கொடுத்து இம்மண்ணில் பெண்மையை செழித்தோங்க செய்த எம் சபையின் பாசமிகு நிறுவனர் தந்தை லூயிஸ் சபெனின் துப்பிய அடிகளாரின் வழி தொடர்ந்து இம்மாபெரும் சபைதனில் இறைவா, அன்பின் சிகரம் நீயே என்ப சூரிய நெருப்பை சுமந்துவா, அடிமை இருளை அகற்றவா, எதிர்காலம் உன் கையில், தணலே நீ தளராதே, உன்னால் என்றும் முடியும் என்பதை மறவாதே. சிங்க பெண்ணே சீரிவா, என் தங்க பெண்ணே தாண்டிவா, சிங்க பெண்ணே சீரிவா, என் தங்க பெண்ணே தாண்டிவா, வீர பெண்ணே எழு நோக்கி நடைவழக்கு. பெண்ணே உன்னால் விடியும், சரித்திரம் படைக்க முடியும். பெண்ணே உன்னால் விடியும், சரித்திரம் படைக்க முடியும். மாற்றம் என்பதை உருவாக்கு, வெற்றியை கனவில் பருவாக்கு. மாற்றம் என்பதை உருவாக்கு, வெற்றியை கனவில் பருவாக்கு. வாழ்க்கை என்பது வெறும் காகிதம்.
வரைதல். அன்பே, மதியீன நாளை யான் செய்த பிழை பொறுத்து என்னுடன் வாழ உடன்பட்ட நின் நற்பண்புதான் என்னை சீரும் சிறப்புமாய் துன்பமற்று வாழ்ந்த பூம்புகார் நகரை விட்டு என் சொல் தட்டாது மதுரை மாநகர் புகுந்திட்ட நின் பெருந்தன்மைதான் என்னை. ஏந்தலே, தங்கள் மகிழ்ச்சிதான் என் மகிழ்ச்சி. அன்பே, பட்டு கம்பளம் விரித்தால் போல புள்ளின் மேல் பனித்துளி கண்டாயோ? மண் வாசம் வீசும் தென்றலின் பொருட்கள் தான் நெஞ்சை நெகிழ்கின்றதே. ஆம் நாதா, புல்லினங்கள் ஆர்ப்பரிக்கும் இனிய இசையும் நம்மை தாளாட்டுகின்றதே. பஞ்சின் மெல்லடிப்பாவியை கல்லும் முள்ளும் நின் பாதங்களே வருத்துதே. வழங்குகின்ற பாடம் மானிடரில் மனதினில மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல் தோன்றுகிறதே. குரவிக்கூத்து துவங்க நேரமாகிவிட்டது. சென்று வருவோமா? விலை கொடுத்து வாங்குவோர் யாரேனும் இம்மதுரை மாநகரில் உளரோ? இது விலை உயர்ந்த சிலம்பு. இதை வாங்கி அணிய தகுதியுடையவர் அரச மகளிரே. இதை அதோ வருகிறாரே நமது அரண்மனை பொற்கொள்ளர், அவரிடம் கொடுத்து விலையை பெற்றுக் கொள்ளுங்கள். வேந்தர் வேந்தே, தங்கள் தேவின் சிலம்பினை கண்டமிடாமல் போர் புரியாமல் தங்கள் மனதினுள் கொண்ட மந்திரத்தால் திருடிய கள்வன் என் குடிலில் கண் வந்துள்ளான். ஆமாம், உனக்கு ஏது இந்த சிலம்பு? வாங்குவோருக்கு இது தேவையில்லாத கேள்வி. பாண்டிமாதேவியின் சிலம்பையை திருடிவிட்டு அதற்குரிய விலை அரசரிடமே பெற வந்துள்ளாயா? நீ திறமையான திருடன்தான். கண்டுபிடிக்க திறன் இல்லாமல் வழியில் செல்பவரிடம் பழியை போடுவதா? கருவாகி உருவாகி இம்மண்ணில் தவழ்ந்தவன் நான். என்னை அரசரிடம் அழைத்துச் செல்லுங்கள். திருடன் இல்லை, இல்லை, நான் திருடன் இல்லை. மகளே, யாம் சொல்லும் செய்தி கேட்டால் நின் நிலைதான் என்ன ஆகுமோ? அச்செய்தியினை என் நாவினால் எவ்வாறு உரைப்பேன்? தீக்கனவுகள் கண்டு கலக்கமுற்றிருக்கும் என்னை மேலும் மேலும் வருத்தாதீர்கள். எதுவாயினும் தயங்காமல் கூறுங்கள் தாயே. கண்ணகி, என் கணவருக்கு என்ன, என் கணவருக்கு என்ன நேர்ந்தது தாயே? கூறுங்கள். கள்வன் என்று குற்றம் சாட்டி பட்டு விட்டாரா? கண்ணகியின் கணவரா கள்வன்? இல்லை, என்னால் இதை நம்ப முடியவில்லை. ஏ கதிரவனே, காய் கதிர் செல்வனே, என் கணவன் கள்வனா? ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற மழை நீர் அருவியே, நல்லது நடக்கும்னு நம்புங்க, கெட்டது மாறும்னு நம்புங்க. போராட்ட முடியும்னு நம்புங்க, புது வாழ்வு பிறக்கும்னு நம்புங்க. நல்லது நடக்கும்னு நம்புங்க. நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. Just believe, just believe, just believe, just believe. Hello.
உன் வாழ்வு அழிந்து விட்டதா? எப்படி? இருந்தவை மாணிக்க பரல்களா? கொடுங்கோலனாய் நீதி வழங்கிய உன் கையில் செங்கோல் எதற்காக? பாதகம் புரிந்த உனக்கு கொல்லன் நான் சொல்ல ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிய யானோ அரசன், யானே கள்வன், யானே கள்வன். குடிமக்களை value of life. Now we welcome you to enjoy the play The Necklace. First we have Matilde Loisel, young and pretty women. Next come Monsha Loisel, Matilde's kind and loving husband. Madame Forestier, Matilde's wealthy friend, and finally comes the jeweler. Loisel is returning from the office with an invitation. Matilde, look what I've brought. An invitation to a grand party. A party? Oh, how lovely. But what shall I wear? I have nothing decent, nothing suitable. Wear your theatre dress. You looked beautiful in it the last time. That old thing? It's so plain. I look poor next to the rich ladies and their fine gowns. Jean, dear friend, I've come to ask a favor. A favor? What is it, Matilda? You look troubled. All at the ministry, but I have no jewelry, nothing to match my gown. Oh, is that all? Don't worry. You may borrow something from me. Look, who is that lady? She walks like nobility. A duchess, perhaps? She's stunning. See them, Loisel. They're admiring me. Yes. காற்றில் எங்குமே பூத்து கிடப்போம், ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோம். சின்ன சின்ன புள்ளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு. Matilde is at home and Loisel returns back home, and both of them laments about their 10 years of hardships they underwent to repay their debut. It's done, Matilde. The last payment is made. We are free. Stay. I was afraid. I didn't want to disappoint you. So we bought a new one. An exact copy. A new one? But that necklace. It cost 36,000 francs. My husband borrowed from everyone. We worked day and night to repay it. For 10 years. Listen, oh no, my necklace, it was fake. Costume jewelry. Fake? It wasn't real diamonds. It was worth maybe 500 francs. ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள்,
நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் என்ற இறை வாக்கிற்கு ஏற்ப இவ்விழா இனிதே நடைபெற நல்லதொரு சூழலை உருவாக்கி தந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதற்கண் என் நன்றியை உரித்தாக்குகிறேன்.